அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யாருக்கு புகழ் கிடைக்கும், யாருக்கு பிள்ளையினால் அதாவது குழந்தைகளால் பெருமை கிடைக்கும், யாருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறது குருவை, புத்திரக்காரகன் அப்படின்றதும் குருவை. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு பெயரும் புகழும் பொருளாதாரமும் குழந்தைகள்னால நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி சாமி, எல்லாருக்கும் குரு நல்லா இருந்துட்டாக்க எல்லா காலகட்டங்கள்லேயும் நல்லா இருக்குமா? ஒன்று. அதுக்கடுத்தது குரு என்னென்ன நிலையில் இருந்தாக்க அவர் நல்லதை பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தனுர் அப்படின்றது குரு பகவானுடைய ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டில் குரு இருந்தாக்க கண்டிப்பாக இவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. அதுக்கடுத்தது பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தைகள்னால புத்திரர்களால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்யோன்யமான கணவன் அமையக்கூடிய மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகளும் தனுரில் குரு இருந்தால். சரி, தனுரில் மட்டும்தானே சாமி அப்படின்னாக்க மீனத்தை பொறுத்தளவுக்கு ஆட்சி வீடு குரு பகவானுடைய ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு மேன்மையான நிலை கிடைக்கும். என்ன விதத்தில் மேன்மையான நிலை கிடைக்கும்? இவங்க 100 பேர் இருந்தாலும் அதில் தனியாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாகப்பட்டது 100 பேரில் 100ஓட 1 101 இருக்கிறதுக்கு பதில் 100ல் 1 இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு தருவார். அது மட்டும் இல்லாமல் தனக்காரனான குரு மீனத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் கடுமையான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு பணவரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே தவிர குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவங்க அதன் மூலியமாக பெரிய ஆட்களாகி அவங்க மூலியமாக நமக்கு பல நல்லதுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது கடகம் அப்படின்றது குருவுடைய உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த உச்சம் பெறக்கூடிய வீட்டில் குரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஏற்ற நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு தனக்காரகனான குரு உச்சம் பெற்று இருக்காரோ கண்டிப்பாக அவங்களுக்கு தனத்தில் பெரிய ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்க என்ன தொழில் தொடங்கினாலும் அது எல்லாமே ₹1 போட்டால் ₹100 கிடைக்கும், ₹100 போட்டால் ₹1000 கிடைக்கும், ₹1000 போட்டால் ₹10,000 கிடைக்கும். அப்போ தனக்காரனான குரு உச்சம் பெற்று இருந்தாச்சு அப்படின்னாக்க பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு உச்சம் பெற்ற ஜாதகருக்கு ராசியில் கண்டிப்பாக நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ எப்போ ஒருத்தங்களுக்கு நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே குடும்பத்தில் அந்யோன்யம் இருந்தாலே குடும்பத்தில் தானாக சந்தோஷம் வரும். அப்போ சந்தோஷங்கள் வரும்பொழுது தானாக பொருளாதார நிலையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதை தவிர புத்திரர்கள் ஒரு சில பேருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரம் பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும். இதில் யாருக்கா ஒருத்தருக்கு குரு உச்சம் பெற்றிருந்தாலும் கணவன் மனைவியில் யாருக்கா ஒருத்தருக்கு உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த குருவுடைய திசை நடக்கும்பொழுது கண்டிப்பாக சந்தான பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாளாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சந்தான பாக்கியம் இல்லாமல் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குருவுடைய வாசம் செய்கிறது, குருவுடைய கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அவர் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீண்ட நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு சந்தான பாக்கியம் இல்லாதனால பெரும்பாலும் பெண்களையே அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னம்மா கல்யாணம் வச்சு இத்தனை நாளாக இப்போ குழந்தை குட்டிகள் இல்லையா அப்படின்னு சங்கடப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண்களையும் சில நேரத்தில் எனக்கு கல்யாணம் இத்தனை குழந்தைங்க இருக்குது, உனக்கு எத்தனைப்பா இருக்குது அப்படின்னு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்டவங்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்று இருக்கும்பொழுது குருவுடைய திசை நடக்கும்பொழுது கண்டிப்பாக எப்பொழுதுமே புத்திரக்காரகனோட திசை நடக்கும்பொழுது சந்தான பாக்கியத்தை அந்த குரு பகவான் புத்திரக்காரகனான சந்தான பாக்கியத்துக்கு அதிபதியான குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாருன்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று,
அடுத்தது நல்ல மனைவி 2, நல்ல பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை 3, நல்ல குழந்தைகள் அமைஞ்சு குழந்தைகளால் பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு தனுரான குரு பகவான் ஆட்சி வீட்டிலையும், மீனத்தில் ஆட்சி வீட்டிலையும், கடகத்தில் உச்சம் பெற வீட்லேயும் இருந்தாலும் மற்றும் குருவுடைய திசையும் அதே காலகட்டங்களில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க தொடர் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் இருக்கும். எப்பொழுதுமே குரு திசையை பொறுத்தளவுக்கு குருவை போல் கொடுப்பவரும் இல்லை, குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படிம்பாங்க. ராகு திசையில் தவறுதலான வழியில் சேர்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க குரு திசையில் எல்லாமே போயிடும். ஏன் அப்படின்னாக்க குரு அப்படின்றது பிரகஸ்பதி, முழு சுபர். அப்போ இவருடைய திசை நடக்கும்போது இத்தனையும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக அமைப்பு உண்டாகும். இதுவரை பொறுமையாக பார்த்த நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.